கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நாம் இந்த காலவெளியில ஒரு விஷயம் நம்மை அர்ப்பணித்து தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் நம்மை இந்த காலவெளியில கல்வி சுத்திகரிக்க முடியாய், நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாக ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உடைய வார்த்தையை கேட்க முடியாய் நாங்களுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு விஷயம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். கர்த்தர் எங்களை ஆவி ஆத்மா சரித்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி கர்த்தாவே எங்களை விடுதலை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. திருக்கு தரிசன வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செவி சாய்த்து அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இறக்க செய்வீராக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 36 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். Psalms chapter 36 verse 7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது எழுதின சங்கீதத்திலே தாவீது தேவனுடைய கிருபையை அனுபவித்தவராய் காணப்பட்டபடினால கர்த்தருடைய கிருபையை பற்றி இந்த சங்கீதத்திலே தாவீது எழுதுகிறது நம்ம வாசிக்கிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பல காரியங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்திருந்தாலும் அதையெல்லாம் தேவ கிருபையினால நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த உலகத்தில் அருமையானது, விலையேறப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஒரு மனுஷன் வாழுகிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை மிக அவசியமா இருக்கிறது. அது எங்கிருந்து கிடைக்கிறது? ஆண்டவருடைய பாதத்திலிருந்து, அவருடைய செட்டைகளின் மறைவிலே, அவருடைய பாதத்திலே, அவருடைய சன்னிதானத்தில் வரும்போது ஆண்டவர் அந்த கிருபையை மனுபுத்திரருக்கு தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, தேவ கிருபையை பெற்றுக்கொண்டுதான் வாழ முடியும். தேவ கிருபை இல்லாமல் வாழ முடியாது. அந்த கிருபை தரக்கூடியவர் தேவனே. அவருடைய பாதத்தில் அவரை துதித்து ஆராதித்து தங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தமது மிகுந்த கிருபையினால நம்மை அலங்கரித்து ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக உன்னதமானது, முக்கியமானது, மேன்மையானதாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனத்துல பவுல் விதமாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:8, 2 Corinthians chapter 9 verse 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அப்படியா சங்கீதத்தில் வாசித்தோம். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனத்துல, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு காணப்பட வேண்டும் என்றார். 2வது, சகலவித நற்கிரியைகளையும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக. அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறோம், அதுல ஒரு முழுமை, அதுல ஒரு பரிபூர்ணம் காணப்படும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கிருபையை பெருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகும் போது சகலவித நற்கிரியைகளையும் நம்மளால செய்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருகிறார். மாத்திரமல்ல, எல்லாவற்றில ஒரு நிறைவு காணப்படும்படியாக, ஒரு சம்பூர்ணம் காணப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு இரக்க செய்கிறார். அப்ப கிருபை பெற்று நாம் கிருபையிலே வளர்கிறவர்களாக, கிருபையிலே பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையை குறித்து ஒரு 4-5 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 86:5, Psalms 86 verse 5. ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம்,
உமது கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, இந்த அருமையான கிருபையை, விலையேறப்பட்ட கிருபையை, மகத்தான அவருடைய கிருபையை ஆண்டவர் யாருக்கு தருகிறார்? ஏசாயில கூட ஒரு வசனம் இருக்குது, நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையை யாருக்கு தருகிறார்னா, கூப்பிட்டாதான் தருவார். இது தானா அவரா வந்து தரக்கூடிய காரியம் அல்ல. இதை நாம் கூப்பிட்டு கேட்டு வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல இது ஒன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய சிநேகம், ஆண்டவருடைய பார்வையில ஒரு தயவு. இது கிருபைக்கு இத்தனை வார்த்தைகளை சொல்லலாம். இது நமக்கு வேண்டும் என்றால் தம்மை நோக்கி கூப்பிடும் போது மாத்திரம்தான். அதுக்காக நம்ம எந்த நற்செயல்களோ அல்லது எந்தவித தியாகமோ இல்லாதபடி, முதலாவது ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களுக்கு தம்முடைய கிருபையை தருகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 86:5 விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா என்ன பண்ணுகிறீர்? அவர் நல்லவரா இருக்கிறார். காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவர்கிட்ட எந்த ஒரு வேற்றுமையோ எந்த ஒரு மாறுதலோ கிடையாது. ஆனா மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில பேர் அவங்க பிரச்சனையை பெருசா சொல்லுவாங்களே தவிர, அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தப்பும்படி ஆண்டவருடைய இரக்கங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்குது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம கஷ்டத்தை பார்த்து உடனே கர்த்தர் இறங்குறவர் அல்ல. அந்த நேரத்தில் அவரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடும் போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்ம மேல இறங்கி நமக்கு தம்முடைய கிருபையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:12 இவ்விதமாய் நம்ம வாசிக்கிறோம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு விதவை பெண்ணுக்கு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக அந்த திருமணம் செய்ய போகிற அந்த அதிபதி, அந்த ராஜா இவ்விதமாய் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த வசனத்தை நல்லா வாசிச்சா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப அவரை நோக்கி கூப்பிடுகிற நாம் எந்த மனநிலைமையோடு கூப்பிட வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு அடைக்கலம் நீங்க தான், உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவரை நித்தமும் நம்பி சார்ந்து அவருடைய பாதத்தில் வந்து முழு மனதோடு அவரை கூப்பிடும்போது ஆண்டவர் கூப்பிடுகிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே கர்த்தர் இரக்கம் செய்யும் போது அவைகளை விட நாம் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம கூப்பிடக்கூடாதபடி சாத்தான் நம்முடைய சிந்தையில எண்ணத்துல சிலவித பாரங்களையும் கவலைகளையும் வைத்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் நமக்கு தெளிவா இருக்கணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு மனதின் சிந்தையை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி யாரை நோக்கி கூப்பிட்டாலும் எனக்கு உதவி வராது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயம் எனக்கு உதவி வரும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் வந்து அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது சரி, தனிப்பட்ட ஜெபத்திலையும் சரி, குடும்ப ஜெபத்திலையும் சரி, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரத்தில் வரும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் கூப்பிடுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு? கிருபை செய்கிறவருமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சங்கீதம் 86 வாசிச்சோம். ஆண்டவர் மிக மிக நல்லவர், மிக மிக மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர். ஆனா கூப்பிடும் போதுதான் அவருடைய இரக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சபைக்கு வந்தோ மற்ற இடங்கள்லயோ நம்ம அமைதலாய் இருக்கும் போது மெடிடேஷன் வேற, தியானம் பண்றது வேற, அமைதலாய் கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து இருதயத்துல களி கூறுவது வேற, கூப்பிடுகிற காரியங்கள் வேற. கூப்பிடும் போது ஒரு பத்திமை என்ற ஒரு குருடன் ஆண்டவர் அந்த வழியை நடந்து போறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின் செல்றாங்க. ஆண்டவர் வருகிறார் என்று அறிந்த போது அவனுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை செய்கிறார் என்று ஜனங்கள் பேசிக்கொள்கிறதை அவன் கேட்டு
அவன் இருதயத்தில் அதை என்ன பண்ணா, நம்பி ஆண்டவர் பக்கத்தில் வரும்போது சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்ப பக்கத்துல உள்ளவங்களும் அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணல, அதை பொருட்படுத்தாதபடி இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். அப்ப ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறார். அங்க ஒருத்தன் தேவையா இருக்கிறான், இல்ல நம்ம பிரச்சனையில இருக்கிறோன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதன் மத்தியில அவரை கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கூப்பிடும் போது உடனே நமக்கு ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை தந்து அற்புதத்தை செய்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாம்ஸ் சாப்டர் 17 verse 7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இரண்டாவது சங்கீதம் 17:7 சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை என்ன பண்ணும், விளங்க பண்ணும். நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம கூப்பிட்டு ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கூப்பிடக்கூடாத சில சமயங்கள் வரும், கூப்பிட முடியாத சமயங்கள் வரும். வியாதி, நெருக்கங்கள், சிலவித தடைகள், சிலவித போராட்டங்கள். அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் ரெண்டாவது விரும்புகிறது, இருதயத்துல நம்ம அவரை வாஞ்சித்து அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபை என்ன பண்றாரு, தருகிறவரா இருக்கிறார். காலையில ஏஞ்சி கூப்பிடணும், சபையில கூப்பிடணும், தனிப்பட்ட ஜெபத்துல கூப்பிடணும். இது சத்தமா கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, 7, உம்மை நம்புகிறவர்களே. சில நேரத்துல கூப்பிட முடியாது, சில நேரத்துல இக்கட்டான சூழ்நிலை வரும், சத்தமா ஆண்டவரை துதிக்க முடியாது. பஸ்ல போவோம், டிராவல் பண்ணுவோம், சொந்தக்காரங்க இருப்பாங்க, சில பல விதமான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் இருக்கும், சத்தமா ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை என்ன பண்ணுமா, விளங்க பண்ணும். அப்ப எப்ப எல்லாம் கூப்பிட நம்மளால முடியுமோ அப்பெல்லாம் கர்த்தரை நல்லா துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நாம் விசுவாசிக்கத்தக்கதாய், அல்லது நாம் விசுவாசிக்கும் போது உடனே தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். நிறைய காரியங்களுக்காய் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம், உண்மைதான். ஆனா எல்லா காரியங்கள்ல ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம நம்ம விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் இறங்கி என்ன பண்றாரு, அற்புதம் செய்கிறார். நீ விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ கூப்பிடுகிற போது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த கிருபையில நம்ம பெருக வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிச்சோம், இந்த கிருபையில நீங்க என்ன பண்ணணும், சகலவித நன்மைகளையும் சகலவித நற்கரிகளையும் நீங்க பரிபூர்ணமா செய்யணும்னா, எல்லாவித காரியங்களை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும்னா, கிருபையில நீங்க வளரணும்னு சொல்லி பெருகணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறபடி இந்த கிருபையில எப்படி நம்ம பெருக முடியும், நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாதபடி எல்லா கடினமான காரியங்கள்ல ஆண்டவரை நம்பி விசுவாசத்துல நிலைத்திருக்கும் போது. ஆபிரகாமை பத்தி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, தன் சரீரம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அப்ப அவன் எதை தான் எண்ணிட்டு இருந்தான், கர்த்தரை மட்டும் தான் எண்ணிட்டு இருந்தானே தவிர தன்னுடைய சரீரமோ டாக்டர்களோ சத்துரு சொல்லுகிற காரியங்களை அவன் ஏத்துக்கவே இல்லை, அவன் காதலே போடல. கர்த்தரை மாத்திரம் அவன் முற்றிலும் நம்பியிருந்தபடினால அவன் கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அவனை ஆஸ்வதித்தது போல இந்த நாட்கள்ல நம்ம கிருபையில பெருக வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்லாமல் நம்ம எல்லா விதத்துல விசுவாசத்துல நிலைத்திருந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அதிசயத்தை, நம்ம எந்த காரியங்களை விரும்புகிறோமோ அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளிட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப விசுவாசிகளாகிய நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பங்கு ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் கவனித்தருகிறார். அசைக்க முடியாத விசுவாசம், ஸ்திரமான விசுவாசம், கர்த்தர் நிச்சயம் எனக்கு செய்வார் என்கிற அந்த உறுதியை கர்த்தர் இந்த நாட்களில் எதிர்பார்த்து அவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அல்லது அதிசயங்களை செய்கிறார். மூன்றாவது ஒரு ஆசுவத்தை நம்ம வாசிக்கிறோம். 145வது சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். Psalms 145 verse 7 and 8. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை வெம்பிரித்து பாடுவார்கள்.
கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சங்கீதம் 145 Psalms 145 verse 7 and 8. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். உம்முடைய நீதி என்ன பண்ணுவாங்களாம்? கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது, கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகணும். எல்லா விதத்துல ஒரு சம்பூர்ணம் காணப்படணும். எல்லா விதத்துல வாழ்க்கையில ஒரு நிறைவு காணப்படணும். குறைகள் முற்றிலும் மாற்றப்படணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில பெருக்கமும் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரை கூப்பிடுகிற ஒரு சந்ததியாய் காணப்பட வேண்டும். வெட்கப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன பண்ணணும்? முஸ்லீம் பாருங்க, அவங்க ஆலயத்தில் மட்டும் தொழுகிறது இல்லை. ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் பஸ் அந்த தொழுகு நேரம் வரும்போது உடனே என்ன பண்ணுறாங்க? உடனே அந்த இடத்துல முழங்கால். அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை மேல ஆழமான ஒரு அசைக்க முடியாத உறுதி காணப்படுகிறது போல நாமும் சூழ்நிலையை பார்க்காதபடி எந்த நேரத்திலும் ஆண்டவரை கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். மகனாக மகளாக அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்ம ஏற்றுக்கொண்டபடினால நாம் அதை ஒரு நாள் விட்டு விடாதபடி எப்பொழுதும் அவரை எந்த இடத்துலயும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது, அந்த விசுவாசத்தோடு கூப்பிடும் போது கர்த்தரை இரக்கம் செய்கிறார். 3வது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவங்க நீதியை செய்கிறவர்களாய் காணப்படும் போது அவங்க வாழ்க்கையில கிருபையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் அளவிடுகிறார். கிருபையை பெருக பண்ணுகிறார். அவங்க கிருபையில வளருகிறாங்க. ஆண்டவருடைய நாம நிறைய பேர் விசுவாசிப்பாங்க, விசுவாச வீரராயிருப்பாங்க. ஆனா நீதியை செய்கிறதுக்கு அநேகருக்கு என்ன இருக்காது? மனது இருக்காது. நீதி அப்படின்னா நமக்கும் மற்றவர்களுக்குரிய காரியத்துல நியாயமாய் நடந்து கொள்வது. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னுவாங்க, ஆனா பார்த்தா அவங்களுக்கு வர வேண்டிய காரியத்துல அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல குறைவா கொடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மளை ஆதரிப்பார், கர்த்தர் எங்களை போஷிப்பார் என்று சொல்லி ஆண்டவரை நம்புகிறவர்கள் தங்களுடைய செயலிலும் அதை காட்ட வேண்டும். அதுக்கு பேர் தான் நீதி. இன்னைக்கு நீதிமான்கள் வேத உலகத்துல குறைவா இருக்கிறாங்க. விசுவாசம் மார்க்கத்தார் அப்படின்னாவே அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டெப் நீதிமான்களா மாறணும். அவங்க நீதிமான்களா மாறக்கூடாதபடி அநீதியான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவங்கள விசுவாச மார்க்கத்தார்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில அவங்கள விட்டு நீங்கி போகிறது. அப்ப ஆண்டவர் நீதியை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் கொடுக்கும் போது நம்ம தைரியமா விசுவாசமா செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில வர்ஷிக்க பண்ணி நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவர் எத்தனையோ கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கிறோம். நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேத வாசிப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, விசுவாசத்துல அப்படியே வைராக்கியமா வேதத்துல சொல்லுகிறபடி மலைகள் எல்லாம் புரட்டத்தக்க விசுவாசம் இருக்கும். ஆனா நீதி நியாயம் வரும்போது அப்பதான் தெரியும் அவங்க இவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. அப்ப நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமானதாய் காணப்பட வேண்டும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்றார், மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது அல்லது இன்னும் அதில் எப்படி நம்ம வளர வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரை எதுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்? நம்ம நீதியை செய்யும் போது உலகம் நம்மளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளாது. நீதியை செய்கிறதுனால பாடுபடுவோம், துன்பப்படுவோம், அநேக இழப்புகளை சந்திப்போம், நஷ்டங்களை சந்திப்போம். பல நேரத்தில் பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்ணுகிறதை காட்டிலும் நீதியாய் வாழும்போது பல கஷ்டங்கள் உண்டாகும். ஆனா தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை என்று வேதம் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு அநேகருக்கு மனசு இல்லை. நீதியா உண்மையா நேர்மையா இருந்தா இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நோவா, தானியேல், யோபு பார்க்கும்போது இவங்க தங்களுடைய காலத்துல எப்படி இருந்தாங்க? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமா என்ன பண்ணானா இருந்தான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். யோபு நீதிமானா இருந்தார். அப்ப நீதிமானா வேதத்துல இருந்தவங்க எல்லாருமே உபத்திரவப்பட்டாலும் அவங்க கைவிடப்படவில்லை. அவங்க நினைக்கிறதுக்கு அதிகமான உயரத்துல கர்த்தர் அவங்களை உயர்த்தி ஆஸ்வதித்தார். கிருபை அவங்க வாழ்க்கையில பெருகிற்று. ஆண்டுடைய அனுக்கிரகம் அவங்களோட வாழ்க்கையில இறங்கிற்று. எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். இந்த விஷயத்துல ஜனங்க தடுமாறுறாங்க.
ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்றாங்க. அந்த நீதியான காரியங்களை நேர்மையா சட்டத்துக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து அவங்க வாழவும் தங்களை ஒப்பு கொடுக்கவும் மனமற்றவர்களாய் காணப்படும்படினால அவங்க வாழ்க்கையில கிருபை பெருக்க முடியாம போகிறதுனால அவங்க வாழ்க்கையில சம்பூர்ணம் இல்லாதபடி ஏதோ இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு 10 ரூபாய் வருதுன்னா அந்த 10 ரூபாய் அதுக்கப்புறம் நாளைக்கு செலவழிஞ்சிடும். அப்படி இல்லை. அந்த வசனம் 2 குழந்தைகளை நம்ம வாசிச்சோம். நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் பெருகும்படிக்கும் சகல நற்கிரைகளை செய்து முடிக்கும்படி கிருபையில நீங்க என்ன பண்ணணுமா? பெருக வேண்டும். அந்த கிருபை நமக்குள்ள பெருகிட்டா தேவனுக்கு பங்காளிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் உடன் சுதந்திரருமாய் ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 3வது இந்த படிக்குள்ளாய் கடந்து செல்லும் போது நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகிறத நம்ம பார்க்க முடியும். நீதியாய் நடக்க மனதுள்ள யாவரும் என்ன பண்ணுவாங்களாம்? துன்பப்படுவார்கள். ஆனா அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க. கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவாரு? அவங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார். துன்பங்கள் என்பது சாகர வரைக்கும் கிடையாது. அது ஒரு வழி தவிர அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்குள்ளே காணப்படுகிறது. வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் துன்பத்தின் வழியா தான் கடந்து போனாங்க. ஆனா கடைசியில நித்திய மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103 அதிகாரம் 11 வசனம் 17 வசனம். Psalms 103 verse 11 and 17. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 103 சங்கீதத்தில் 11 வசனத்தில் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. 17 வசனத்துல கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல வசனம் நீதிமொழிகள் நினைக்கிறேன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ பயப்படுகிறதுன்றது அது நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுறது வேற, உலக காரியங்களுக்கு பயப்படுகிறது வேற. உலக காரியங்களுக்கு பயந்திருக்கிறோம்னா நமக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆனா கர்த்தருடைய காரியங்களை பயப்படாம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நமக்கு இன்னும் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு நம்ம எப்படின்னா பயந்து காணப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய நாம தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இழிவான ஆதாயத்தை என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்க கூடாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் என்ன பண்ணப்படுமா? கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் நம்ம அதிகமாய் ஆஸ்வதிக்கணும்னா உலக ஜனங்கள் போல பேச்சு நடக்க செயல்கள் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கர்த்தர் மன்னிச்சிருவார் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்களே எல்லா காரியத்தையும் துணிஞ்சு செய்யறாங்க. பாவிகள் லிஸ்ட்ல பார்த்தா கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய கிருபை இருக்குது. கிறிஸ்துவை அல்லாத மார்க்கத்தார் இந்த பாவம் புண்ணியம் கர்மா இதெல்லாம் நம்புறாங்க. ஆனா கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நம்ம இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு ஒரு தண்டனை உண்டுன்றதை அவங்க மறந்து கர்த்தர் மன்னிச்சிருவார் அப்படின்னு கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம்னா அதோடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுப்பது. சுயமா தன்னுடைய இச்சையின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி வாழாதபடி ஆண்டோடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. விசுவாசிக்கிற அநேகருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற ஒரு பயம் எப்பயுமே காணப்படணும். அவருக்கு பயப்படும் போது அவருடைய கிருபை என்ன பண்றாராம்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா
சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்கும்போது எதை கண்டாலும் பயப்படுவாங்க, எல்லாருக்கும் பயப்படுவாங்க. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். நம்ம வயசானாலும் சரி, நம்ம ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம எவ்வளோ உன்னதத்தில் வளர்ந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. நிறைய வசனம் கர்த்தருக்கு பயப்படுவதால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்ம பயந்தாதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாரு நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள முடியும், அவங்களோட இணைய முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம அநேகருடைய வாழ்க்கையில கிருபை குறைவதற்கான காரணம் என்ன? அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் பேசுவாங்க, எதை வேணாலும் நடப்பிப்பாங்க. எந்த காரியம் மன விருப்பம் போல செஞ்சுட்டு அதுக்கு ஆண்டவரோட துணைக்கு கூப்பிடுவாங்க. அது தவறு. ஆண்டவருக்கு பயப்படும் போது, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா, நீர் விரும்புகிறீரா, உமக்கு சித்தமில்லாத உதவிகளோ மனுஷர்களோ வேலைகளோ எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரம்தான், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது மாத்திரம்தான் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் ஆண்டவருக்கு உண்மையா நம்ம பயப்பட்டோம்னா சில உறவுகள், சில ஃப்ரெண்ட்ஷிப்பு, சில நன்மைகள், சில காரியங்களை நம்ம இழக்க வேண்டியது வரும். ஆனா ஆண்டவர் அதை 100 மடங்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஆண்டவரை திருப்திப்படுத்தும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட மனுஷ சகாயங்கள் அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக்குவார். ஆனா ஆண்டவருக்கான ஒரு பக்தி வைராக்கி காட்டுறதுக்கு பிறகுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய சித்தத்தை முற்றிலும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பிறகுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில பெருகும் போது கிருபை நிச்சயமாய் பெருகும். அதுல நம்ம நிலைத்திருப்போம். எந்த மழை, எந்த புயல், எந்த காற்று, வாழ்க்கையில எந்த தீமை வந்தாலும் சரி, அது நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். பல வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடைய ஆசீர்வாதங்கள் குறிக்கிறது. ஆனா இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய கிருபை நம்ம மேல என்ன பண்றாராம், வருஷிக்கப்படுகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்னைக்கும் உள்ளது. சாகர வரைக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான மட்டும்தான் செய்வேன், பிரியமான ஆட்களோட மட்டும்தான் நான் ஸ்நேகம் வைப்பேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம கவனமா நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால நம்ம நிரப்பி நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 86:15, Psalms 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். சங்கீதம் 86:15, ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய நாம யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் போது விதமா எழுதுகிறார். பரிசுத்த ஆவியினால் எழுதும் போது அவர் அதிகமான கிருபை என்ன பண்றாராம், அளிக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையில பெருகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியில கிருபை நிரம்பி இருக்கும். அப்போ 2 கொரிந்தியர் 9:8 நம்ம சொல்லுகிறபடி சகலவித நற்கிரிகளை செய்யவும் எல்லா நன்மைகளை பரிபூர்ணமாய் நிறையப்படவும் ஆண்டவர் தம்முடைய கிருபையில பெருக நமக்கு உதவி செய்கிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாராம், கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவனுக்கான பலத்த காரியங்களை செய்யுங்களா இருந்தாலும் சரி, நம்ம செய்யல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை செய்து முடிக்கிறார்.
அப்ப நம்ம அதுல பெருமைப்படுறதுக்கு நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் மரண பரியந்தான் கீழ்ப்படிந்தவராகி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ தம்மைத்தாமே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், மரண பரியந்த அவர் தாழ்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை நாம் நமக்குள்ளே காணப்படும் போது ஆண்டவர் அதிக கிருபையை நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அளவில்லாத கிருபை நம்ம வாழ்க்கை முழுதுமே கிருபை சூழ்ந்திருக்கும். அப்ப மனுஷன் சாகர வரைக்கும் மேன்மை பாராட்டாதபடி, பெருமை பாராட்டாதபடி ஒரு தாழ்மையின் எண்ணம், இன்ஃபியாரிட்டி வேற, ஹம்பிள்னஸ் வேற, தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. நமக்குள்ள மெச்சிக்கப்படத்தக்க, மேன்மை பாராட்டத்தக்க எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் சொல்றாரு, தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். ஆண்டவர் பரிசுத்தவான்கள் எல்லாமே தரை மட்டும் தங்களை தாழ்த்தினார்கள். எலியா ஜெபிக்கும் போது தன்னுடைய முகம் முழங்காலில் பட கீழே குனிந்து ஜெபிக்கிறார். எரேமியா ஜெபிக்கும் போது நாங்கள் பாவி என்று ஜெபிக்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லாமே அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாமே அப்படிதான் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு தாழ்மையின் எண்ணம் நம்ம கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சாலும் அது நம்மளால் அல்ல, அது தேவ ஆவியானவர் நடப்பிக்கிற ஒரு காரியங்கள் சொல்லி கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்தி நாம் நம்மை தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? கிருபை அளிக்கிறார். சாகர வரைக்கும் அவருடைய கிருபை தொடரும். நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகளுக்கு அவர் அந்த கிருபை என்ன பண்றாரு? காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மண்ணான மனுஷன் நம்ம புல்லுக்கு ஒப்பா இருக்கிறபடினால ஆண்டவருடைய கிருபையை இழந்து போகக்கூடிய விதத்துல நம்ம ஒரு நாள் நம்முடைய செயல்களோ பேச்சோ சிந்தனையோ தேவனுக்கு மகிமை உண்டாக்குற விதத்துல காணப்படுமே தவிர நம்முடைய சாதாரண வாழ்க்கையில மற்ற நேரங்களை கூட பெருமையாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார் வசனம் சொல்லுகிறது. அப்ப எந்த விதத்திலுமே பெருமை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. பிசாச ஆண்டவர் என்ன பண்ணார்? லூசிபரை ஆராதனை செய்கிற தூதனா மேல வச்சிருந்தப்போ அவனுக்குள்ள என்ன வந்துருச்சான்? ஒரு பெருமை வந்து தன்னை தாழ்த்தாதபடி, தன்னை உயர்த்தினபடினாலே தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். அப்ப ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிக கிருபையை தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நம்ம கிருபையில பெருகுறோமா, வளர்ந்திருக்கிறோமா, இல்ல கிருபை குறைவா இருக்குதா என்பதை இந்த நாட்கள்ல நம்மை ஆராய்ந்து தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கிருபை தேவரீர் உம்முடைய கிருபை மிகவும் அருமையானதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறாரே. நம்ம வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, கிருபையை பெற்றுக்கொண்டா எல்லா அருமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, எல்லா விதத்துல பெருகிறவர்களாகவும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் காணப்பட இந்த கிருபையை ஒரு நாள் விட்டு விடாதபடி கிருபைக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை ஒவ்வொரு நாளும் செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது அவருடைய கிருபை விலகாது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது? ஒழியாது. மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெய்தாலும் அவருடைய கிருபை என்ன பண்ணாது? நம்மளை விட்டு மாறாம இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். கிருபையில பெருகுவோம், ஸ்திரப்படுவோம், அதுல நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பாதத்துல வந்து கூப்பிடுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாக ஆண்டவரே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. விசுவாசத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கிருபை அதிகமாய் தருகிறீர். தேவன் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்பிடிகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீதிக்கு எங்களை அர்ப்பணித்து எங்க வாழ்க்கை முழுவதும் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், ஆண்டவரே மரணம் பரியந்து எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் இரக்கம் செய்யும். இந்த நாளில் பேசினது போல எங்களுடைய வாழ்க்கையில வரும் நாட்களில் கிருபை பெருகும்படியாய் அதை நாங்கள் காண ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. மனுஷ தெய்வ அனுகூலம், உதவி, ஒத்தாசைகள் எல்லாம் உடைய கிருபையின் மூலமாய் வருகிறது. உடைய கிருபையில நாங்கள் நிலைத்திருக்க, கனி கொடுக்க, பெருக கர்த்தர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.